நம்ம யூஎஸ் எலெக்ஷன்ஸ் வருது இல்லையா, 2024 எலெக்ஷன்ஸ். ஸோ அதுக்காக வந்து ட்ரம்ப் வந்து ஒரு கேம்பெயின் வந்து பண்ணுறாங்க. அண்ட் த திங் வாஸ், இலான் மஸ்க் வந்து டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ட்ரம்ப்பை பேன் பண்ணியிருந்தாங்க ட்விட்டர்லேருந்து. அண்ட் வந்ததுக்கப்புறம் அவரை ரீஇன்ஸ்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் யார் வந்ததுக்கு அப்புறம் இலான் மஸ்க் டுக் ஓவர் ட்விட்டர். ஆ ஆஃப்டர் ஹி டுக் ஓவர், அவனை பேன் பண்ணதுலேருந்து ஓகே ஓகே. அதுக்கு முன்னாடி தானே பேன் ஆமா, பண்ணிருந்தாங்க. நீ சொல்றது வந்து ஐ தாட் இட் வாஸ் லைக் No, 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 வந்தோனே no. பேன் பண்ணிருந்தாங்க. இலான் மஸ்க் வந்து ட்ரம்ப்பை வந்து திரும்ப உள்ள கூட்டு வந்திருக்கான். அப்ரூவ் பண்ணி உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் முடிஞ்சு இப்போ ஏதோ 2 வருஷம் அவர் வந்து கேம்பெயின்கான போஸ்ட்டு அந்த மாதிரிலாம் சில இது ட்வீட்ஸ்லாம் பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ட்விட்டர் ஸ்பேசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கும் இல்லையா? பேசிக்கலி அது வந்து டிஸ்கார்ட்லயும் அந்த மாதிரி உண்டு. ஆ. நீங்க வந்து அந்த ஒரு ஜி மீட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதுல போயிட்டு அங்க மத்தவங்க பேசுவாங்க. அதை நீங்க கேட்கலாம், நீங்களும் அங்க பேசலாம். அந்த மாதிரி ஒரு இது. ஸோ அதுல வந்து ட்ரம்ப்பும் இலான் மஸ்க்கும் வந்து ஒரு ட்விட்டர் ஸ்பேசஸ்ல கான்வர்சேஷன் வைக்கிற மாதிரி 5 PM வந்து அவங்களோட டைம்ல வந்து ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருந்திருக்காங்க. என்ன இருந்திருக்கு, இட் வாஸ் சப்போஸ் டு ஹேப்பன் அட் 5 PM பட் இட் காட் டிலேட். ஏன் அப்படின்னு பார்த்தா, இலான் மஸ்க் ஹஸ் ட்வீட்டட் அவங்க வந்து 8 மில்லியன் கன்கரண்ட் யூசர்ஸ் வந்து லைவா ஒரே நேரத்துல 8 மில்லியனா 80 லட்சம் கரெக்டா? ஆமா, 8 மில்லியனா 80 லட்சம். 80 லட்சம் பேர் வந்து ஒரே சமயத்துல அதை பார்த்தாலும் சர்வர்ஸால ஹேண்டில் பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்க ஒரு பர்టిక్యులர் ஸ்பேஸ்லயா அந்த ஸ்பேஸ்ல 8 மில்லியன் பீப்புள் வந்தாலும் அதால வந்து ஹேண்டில் பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்க வந்து வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இட் சீம்ஸ் லைக் அந்த கேம்பெயின் நடக்கக்கூடாது அப்படின்னு யாரோ சில பேர் நினைச்சிருக்காங்க. ஸோ அப்படி பேசக்கூடாதுன்னு நினைச்சனால ஒரு டிடாஸ் அட்டாக் வந்து ட்விட்டர் மேல அப்ப நடந்திருக்கு. ஸோ பேசிக்கா டிடாஸ் அப்படின்னா டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக், டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல். ஸோ டோட்டலா வேற இடத்துல இருந்து வேற கம்ப்யூட்டர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் இதை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ற மாதிரி பண்ணி அவங்க சர்வர்ஸை பேசிக்கா ஓவர்லோட் ஆக்கி ஆக்சுவல் யூசர்ஸ் யாரும் பண்ண விடாத மாதிரி அந்த சர்வீஸை ஆக்சஸ் பண்ண விடாத மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணனால அந்த மீட்டிங் காட் டிலேட். ஸோ அவன் ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இலான் மஸ்க் ட்வீட் பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் 5க்கு ஸ்டார்ட் ஆக வேண்டியது அவங்க எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி 5:42 அதுக்கு 42 நிமிஷம் லேட்டு. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு 1 hour கான்வர்சேஷன் மாதிரி போச்சு. அவங்க ரெண்டு அந்த கேம்பெயின்ல எலன் மஸ்க் இருந்தாரா? கேம்பெயின் இன் தி சென்ஸ் தே போத் ஹேவ் அ கான்வர்சேஷன் about things that they want to speak about. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இவரை பத்தி அவங்க பேசுறாங்க. So it basically means one of the most richest people in the world and most influential entrepreneur in the world is supporting Trump. Is it like that? Supporting அது டைரக்டா இல்ல, but in a way வச்சுக்கலாமே. Generally there were memes saying that there are two paths. ஒரு பாத்துல ட்ரம்ப்போ இலான் மஸ்க்கும் சேர்ந்து நடந்து வராங்க, இன்னொரு பாத்துல கமலா ஹாரிஸ் மட்டும் தனியா நிக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பைடன் வேணாம் அப்படின்ட்டு போயிட்டாரு. ஸோ அந்த கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நாட் டு கெட் இன் டு லைக் யூஎஸ் பாலிடிக்ஸ் அண்ட் ஆல். ஆனா இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரீல்ஸ்ல அது இதுல ட்ரம்ப்போட லைக் த குட் திங்ஸ் தட் ஹி ஹஸ் டன். ட்ரம்ப் has said like அந்த ஸ்பேசஸ்ல நான் பிரசிடென்ட்டா இருந்திருந்தா ரஷ்யா உக்ரைன் வாரே நடந்திருக்க விடாம பண்ணியிருந்திருப்பேன், ஸ்டஃப் லைக் தட். அந்த மாதிரி தடவை நிறைய. ட்ரம்ப் வாஸ் ஆல்வேஸ் அக்ரெசிவ். கண்டிப்பா. ஓகே. அண்ட் லைக் தி யூஎஸ் ஆர்மி ரிலேட்டடான நிறைய இதெல்லாம் வந்து we have saved a lot of soldiers அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் சின்ஸ் he is a risk taker, எலன் மஸ்க்கு அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது. getting approval for stuff and all maybe தெரியல. ஸோ அதான் that took for 1 hour 9 minutes நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. they spoke about a lot of things. இலான் மஸ்க் மேல EU வந்து ஒரு we'll have a special episode for European Union என்னெல்லாம் பண்றாங்க, டெக்னாலஜியோட இது பண்றதுக்கு என்னெல்லாம் பண்றாங்க, குளோபல் பாலிடிக்ஸ்ல யூரோப்பியன் யூனியன் என்னெல்லாம் பண்றாங்கிறதுக்காக we'll have a special episode. கண்டிப்பா it's worth a while. ஸோ அந்த மாதிரி எல்லாமே they spoke a lot of things அந்த மாதிரி இருந்துச்சு. I didn't hear to it listen. I mean ஃபுல்லாக கேட்கல. பட் இந்த சைபர் அட்டாக் நடந்தது ரொம்ப இதாக இருந்துச்சு. அவன் ஸ்டார்ட் பண்ணுறப்பவே இந்த மாதிரி நிறைய அப்போசிஷன் இருக்குங்கிறது இதுலேருந்தே தெரியுது, இவரை பேச விடாம பண்றதுக்கு நிறைய பேர் ட்ரை பண்றாங்க. ஆனா அப்படிங்கிற மாதிரி ஃப்ராங்கா சொல்ல போனா இது சைபர் அட்டாக் தான், பட் இட் காட் a lot of PR.
ஆமா கண்டிப்பா. இது வந்து இந்த மாதிரி ஒரு டிடாஸ் அட்டாக் நடந்து ட்விட்டர் டவுன் ஆகி அந்த ஸ்பேஸை யூஸ் பண்ண முடியாம போனதுனால தான் ஹெட்லைன்ஸ் நிறைய வந்திருக்கு. திருநெல்வேலியில ஒரு மூலையில இருந்து டெக் பாட்காஸ்ட் எடுக்கிற நாங்க 2 பேரும் இதை பத்தி பேசுறோம். கண்டிப்பா. ஸோ இனவே ஹெல்ப் பண்ணியிருக்குன்னு கூட நினைக்கலாம். Okay, yeah. And the other thing, speaking of ட்விட்டர்னால எக்ஸ் சாரிப்பா டொமைனை மாத்திட்டாங்க தெரியுமா? twitter.com இல்லாம இப்போ x.comலேருந்து எல்லாமே இந்த யூஆர்எல் எல்லாத்தையும் மாத்தி அப்படியா? பண்ணிருக்காங்க. முன்னாடி x.com மாத்திட்டாங்களா இல்லையா? எனக்கு ஞாபகம் இல்ல, அது உள்ள போனாலே எனக்கு மெசேஜ். ஆனா இப்போ நீங்க ஆப் ஸ்டோர்ல போய் பாத்தீங்கன்னா எக்ஸ் ஃபார்மலி ட்விட்டர் அப்படின்னு தான் இருக்கும். ட்விட்டர்னு சர்ச் பண்ணீங்கனாலும் அதே ஆப் தான் கொண்டு வந்து காட்ட போகுது. ஸோ அவங்க இன்னொரு ப்ராடக்ட் வந்து இலான் மஸ்க் ஓட ஒரு சப் பிராண்ட் ஆர் சம்திங் XAIன்னு ஒன்று வச்சிருந்தாங்க, ஞாபகம் இருக்கா? கிராக் தான். கிராக் பண்ண கம்பெனிக்கு பேர் XAI. ஸோ கிராக்கோட செகண்ட் வெர்ஷன் 2.0 அதுக்கு ஒரு மினி வெர்ஷனும் சேர்த்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 மாடல்ஸுங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் இட் சீம்ஸ் லைக் தே ஆல்சோ ஹேவ் த கேப்பபிலிட்டி ஆஃப் இமேஜ் ஜென்ரேஷன். ஸோ தானாகவே நீ ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தனா அதுக்கு வந்து இமேஜ் இப்போ மெட்டா பண்ணுறாங்க, எல்லாருமே பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்களும் அந்த LLMோட அதை வந்து பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல் நினைக்கிறேன். ஹக்கிங் ஃபேஸில் அதோட கோடும் இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் மாடல். அவங்க ஸ்க்ராட்ச்லேருந்து இமேஜ் ஜென்ரேஷன் பண்ணல எனக்கு தெரிஞ்சு. பிளாக் ஃபாரஸ்ட் லேப்ஸ்னு இது ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி இந்த மாதிரி ஒரு மாடல் வச்சுருக்கு. அந்த மாடல் எடுத்து இவங்க தகுந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன வேணா அது வந்து இந்த எல்லா LLMஸுமே வந்து லிமிட் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த மாதிரி பண்ணால் பண்ணக்கூடாது, ஒரு ட்ரக் பற்றி கேட்டால் பண்ணக்கூடாது, கத்தி வச்சு ஒருத்தனை மர்டர் பண்ணுறதை கேட்டால் பண்ணக்கூடாது, இந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் செட் பண்ணாமல் ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. இட்ஸ் இன் பேட்டா, இட்ஸ் நாட் அ ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் yet. ஸோ நிறைய பேர் ஆப்வியஸ்லி போய் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? ட்ரை பண்ணுறப்ப ஒருத்தன் என்ன கேட்டிருக்கான், மேக் அன் இமேஜ் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப் ஷூட்டிங் 2 6-shooter ரிவால்வர்ஸ் இன் த ஏர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காப்ல. ஸோ பேசிக்காக வந்து ட்ரம்ப் வந்து இப்படி இருக்காரு. யூ கேன் see that image. அது இங்கே ப்ராப்ளி வில் ஷோ இட். அப்போ வந்து ட்ரம்ப் வந்து 2 கன்னை வச்சுட்டு இப்படி ஷூட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அந்த மாதிரி ஒன்று. அண்ட் இன்னொன்று, மேக் அன் இமேஜ் ஆஃப் ஜார்ஜ் W. புஷ் டூயிங் அ லைன் ஆஃப் கொக்கைன் ஆன் அ மிரர்ட் சர்ஃபேஸ். ஸோ அவர் வந்து கொக்கைன் கிரெடிட் கார்டை வச்சு அப்படி பிரித்து ஒரு 1000 ரூபாய்டா. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டெக்னிக்கலி ஒரு பர்சனை வச்சு இப்படி பண்ணக்கூடாது. ஆப்வியஸ்லி அது தப்பான விஷயம். ஸோ இப்போ சாட்ஜிபிட்டியில் இதே இது போய் பண்ணால் அது வந்து பண்ணக்கூடியது, ஏன்னா இது ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். பட் இது அதெல்லாம் இல்லாமல் ரெப்ளிகேட் பண்ண விட்டுச்சு. ஸோ அது இப்போ என்ன பிரச்சனைனா, US எலெக்ஷன்ஸ் வர்ற காரணத்தினால இந்த மாதிரி ஒரு டூல் கொஞ்சம் பிரச்சனையை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அண்ட் ப்ராபப்ளி இன்னும் கொஞ்ச நாளில் எலெக்ஷன் கமிஷன் வாட் எவர் தே ஹாவ் இந்த டூல் எய்தர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்லியோ இல்லை இந்த ஃபீச்சரை கொஞ்ச நாளுக்கு சஸ்பெண்ட் பண்ண சொல்லியோ சொல்ல சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா தெர் வேர் செவரல் ஃபோட்டோஸ் லைக் திஸ். ஒன்று வந்து என்னன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு SpaceX ராக்கெட்டில் வந்து போயிட்டு இருக்காரு, அதை வந்து இமேஜின் பண்ணுது. ஸோ அது வந்து லிட்ரலி ஒரு ராக்கெட் இருக்கு, SpaceX இல்லை, சும்மா ஒரு ராக்கெட் மாதிரி இருக்கு. அந்த ராக்கெட் மேலே வந்து ட்ரம்ப் வந்து ஒரு ஹார்ஸ் மேலே எப்படி உட்காரோ அந்த மாதிரி உட்காந்து அவர் வந்து போயிட்டு இருக்காரு ஸ்கைல, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ. இந்த மாதிரிலாம் அது இமேஜின் பண்ணுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து இருந்துச்சு. ஸோ ட்விட்டர் வச்சு வந்தனால இதுவும்